ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா ஃப்யூச்சர் பற்றின பிளானிங். இதை ஒரு குட்டி ஸ்டோரியோடு ஆரம்பிக்கிறேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி. ஒரு நாட்டில் ஒரு வழக்கம் இருந்தது. எப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அரசரை மாற்றிடுவாங்க. அந்த அரசர், முன்னாள் அரசர், ஆண்டுகிட்டு இருந்த அந்த அரசர், அவரை அந்த நாட்டுக்கு வெளியே ஒரு ஆறு, அந்த ஆற்றை தாண்டி ஒரு பயங்கரமான காடு, அந்த காட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க. இதுதான் வழக்கமாகவே இருந்தது அந்த நாட்டில். அந்த ஆற்றை கடந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு படகோட்டி இருப்பார். எப்போவுமே அந்த 5 வருஷத்தை முடித்து ஒரு அரசர் போகிறாரு அப்படின்னா அவர் அழுதுட்டு தான் போவார். ஏன்னா அந்த காடு பயங்கரமான காடு, அங்கே கொடூரமான மிருகங்கள்லாம் வாழும். ஸோ நம்ம அங்கே போனால் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் போவாங்க. அதனால் அழுதுகிட்டே தான் போவாங்க. ஒரு ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு அரசர் வராரு. அவரோட காலமும் முடியுது. அந்த படகோட்டி அவரையும் கூட்டிகிட்டு அந்த பக்கம் போகிறாரு. அவர் ரொம்ப சந்தோஷமாக போகிறாரு. இவர் கேட்குறாரு, இது வரைக்கும் நான் அழுதுகிட்டு வந்த அரசர்களை தான் பார்த்துருக்கேன், நீங்கள் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த அரசர் சொல்கிறாரு, 5 வருஷம் கழிச்சு என் நிலைமை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலேயே வருஷமே நான் வேட்டைக்காரங்களெல்லாம் அனுப்பிச்சு அங்கே இருக்கிற கொடூரமான மிருகங்களெல்லாம் வேட்டையாடிட்டேன். 2வது வருஷம் ஆட்களை அனுப்பிச்சு அந்த புதர் மாதிரி மண்டி கிடக்கிற காட்டை சுத்தம் பண்ணிட்டேன். 3வது வருஷம் விவசாயத்துக்கு தேவையான விஷயங்களையும் சில மனிதர்களையும் அங்கே தங்க வச்சேன். 4வது வருஷம் ஒரு ஊராக அதை மாற்றினேன். 5வது வருஷம் எனக்குன்னு ஒரு அரண்மனையை அங்கே கட்டிக்கிட்டேன். இப்போ இந்த காட்டுக்கு, நாடாக மாறி போன அந்த காட்டுக்கு எப்போவுமே நான் தான் ராஜா அப்படின்னு. இப்போ இந்த கதையில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஃப்யூச்சர் பற்றின விசிபிலிட்டி அவருக்கு இருக்குது, ஒரு பார்வை அவருக்கு இருக்குது. நம்ம எந்த இடத்துல போய் நிற்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போலேருந்தே அந்த இடத்துக்கான வேலையை அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதனால் அந்த டைம் வரும்போது அவர் சேஃபாக இருக்கார், இன்னும் ஹாப்பியாகவே இருக்கார். சொல்லப்போனால் நம்மளும் நம்மளுடைய ஃப்யூச்சர் பற்றின ஒரு விசிபிலிட்டி நமக்கு இருக்கணும். என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன, நம்ம லைஃப்பில் நம்ம எங்கே போக போகிறோம், அதுக்கு நம்ம என்னென்ன கற்றுக்கணும், அதுக்கான நேரத்தை நம்ம தினமும் கொஞ்ச நேரமாவது கண்டிப்பாக ஒதுக்கணும். நமக்குள்ளே நம்ம எப்போவுமே பேசி ஒரு 10 நிமிஷமாவது நான் என்னுடைய இந்த ஸ்கில்லை நான் வளர்த்துக்க போகிறேன், அதனால் ஈவன் நான் ரிட்டையர் ஆகிறேன், இல்லை எனக்கு என்னோடய லைஃப்பில் இதுக்கு மேலே அந்த ஜாப் என்னால் கண்டினியூ பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலையில் இந்த ஸ்கில்லை வச்சு நான் டேக் ஓவர் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளையே நம்ம ஊக்கப்படுத்திக்கிட்டு அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம வேறு கதையோடு பார்க்கலாம்.